வகுப்புல உங்களோடு இணைவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் வகுப்பையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பாடங்களை படிக்கும்போது 2 காரியங்களை நீங்கள் மறக்க கூடாது. ஒன்று, நீங்கள் அதை மறுபடியும் அந்த பாடங்களை நீங்கள் உங்களுடைய நோட்ஸ்லயும் படிக்கணும். அதோட வேதாகம குறிப்புகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மனதில் ஆழமாக பதியும். உங்களுக்கு அதிலிருந்து புதிய சிந்தனைகள் உருவாவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய 2வது புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். சில காரியங்களை நாங்கள் திரும்ப திரும்ப இந்த வகுப்புல நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். காரணம் என்னவென்றால், அது உங்களுடைய மனதில பதிவதற்கு, ஆழமாக அந்த காரியங்கள் பதிய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்கிறேன். ஒன்று, நாம் இப்பொழுது படிக்கிற இந்த பழைய ஏற்பாடு அறிமுகம் என்கிற பகுதியில நினைவில் வைக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், இது யூதர்களிடத்தில் இருந்த திருமறை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை தான் நாம் இன்றைக்கும் அதை பழைய ஏற்பாடு என்ற விதத்துல அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த யூத இலக்கியம், பழமையான இலக்கியத்துல இந்த நாம் உபயோகிக்கிற இந்த பழைய ஏற்பாடு என்கிற அந்த பகுதியானது 3 பிரிவுகளை அது கொண்டது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதுல டோரா, நெபாயிம், அப்புறம் கெட்டுபீம் என்கிற ஒரு 3 பகுதிகள் அதிலே உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக, யூத வேதாகமம் இந்த 3 பிரிவுகளோடு 2 நிலைகளில் நம்முடைய வேதாகமத்திலிருந்து, கிறிஸ்தவ வேதாகமத்திலிருந்து அது வேறுபடுகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒன்று, அதனுடைய புத்தக அளவிலே, புத்தகத்தினுடைய அளவிலே, எண்ணிக்கையிலே அது குறைந்திருக்கிறது. 24 புத்தகங்கள் தான் அங்கே யூத இலக்கியத்தில இருக்கிறது, பழைய யூத இலக்கியத்தில. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கிறது. ஏன் என்கிற கேள்விக்கும் நாம் ஏற்கனவே விடை படித்து விட்டோம். நாம் எதையும் சேர்க்கவில்லை, எதையும் அதோடு இணைத்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் இருக்கிற அந்த 24 புத்தகங்களில் சில புத்தகங்களை விரிவாக்கம் செய்திருக்கிறோம். 2 நாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். நம்முடைய முதல் நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த, நம்முடைய பாட சார்பாக அனுப்பியிருந்த இன்ட்ரடக்ஷன் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்கிற அந்த நோட்ஸை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். அடுத்து, அதனுடைய புக் ஆர்டர்ஸ், அதனுடைய புத்தக வரிசையில் இருக்கிற ஒரு மாற்றம். நம்முடைய வேதாகமத்தில் இருப்பதை போல யூத பழமையான வேதாகமத்தில அந்த புத்தக ஒழுங்குகள் இல்லை. அது ஆகமங்கள் என்று நாம் அழைக்கிற இந்த பகுதிகள் மட்டும்தான் அது ஒரே மாதிரி இருக்கும். அதன் பிறகு அதனுடைய தலைப்புகளுக்கு ஏற்றவாறு அதனுடைய புத்தகங்களும் வேறு வேறு இடங்களில் இருக்கும் என்பதையும் நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். அந்த விதத்துல நாம் இப்பொழுது படிக்கிற 2வது புத்தகமாகிய யாத்ராகமம் எந்த விதமான மாற்றத்தையும் யூத இலக்கியத்திலும் கொண்டிருக்கவில்லை. நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமத்திலும் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. ஒரே விதத்தில் தான் அது 2வது ஸ்தானத்திலே அது இருக்கிறது. பொதுவாக நான் உங்களுக்கு கடந்த வகுப்பிலேயே சொன்னேன், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நாம் சில தலைப்புகளுக்கு கீழாக அந்த புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு சில தலைப்புகளை நாம் உருவாக்குவோம் என்று நான் சொன்னேன். அந்த விதத்துல நம்முடைய தலைப்புகளிலே முதல் தலைப்பு என்னவென்றால், பொதுவான ஒரு அறிமுகம், ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு அப்படி இருக்காது. தலைப்பு அறிமுகம் அப்படின்னு தான் இருக்கும்.
ஆனால் அதுக்கு முன்னால இப்ப நான் சொல்ற குறிப்புகளை உங்க நோட்ஸுக்கு பின்னால ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால் அல்லது வேற ஒரு ஒயிட் பேப்பர்ல கூட நீங்க எழுதி அதை ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து இதோட கூட நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ஓவராலா இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிற சில முக்கியமான விஷயங்கள் என்ன? யாத்ராகமம் இஸ்ரவேல் என்கிற தேசம் பிறந்ததை நமக்கு கூறுகிறது. இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு நேஷன் எப்படி பிறந்துச்சு அப்படின்றத இந்த யாத்ராகமத்தின் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், தேசம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிறந்தது என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இடமே இல்லையே, அவர்கள் எகிப்து நாட்டில் தானே இந்த யாத்ராகம புத்தகத்துல வருகிற சம்பவங்கள் போது அவங்க எகிப்து நாட்டுல தானே இருந்தாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இடங்கள் இல்லாத ஒரு மக்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களை கடவுள் ஒரு தேசமாகத்தான் அவர்களை வேதத்தில் பார்த்தார். ஒரு தேசமாக அவர்களை உருவாக்கினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி ஒரு தனி அடையாளத்தோடு வெளியிலே வந்தது என்பதைத்தான் யாத்ராகமம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு இவ்வளவு நாள் ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா அது அந்நிய நாட்டுல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடையாது. ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் பிறந்திருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே குறிப்பிடும் போது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டதை நீங்கள் கவனிக்கலாம். ராஜ்யம் என்கிற பதம், கிங்டம் என்கிற வார்த்தை, பிரிஸ்ட்லி கிங்டம் என்கிற ஒரு வார்த்தை. கடவுள் அவர்களை ஒரு ராஜ்யமாக, ஒரு தேசமாக, தம்முடைய மக்களாக அவர்கள் உருவாக்கின வரலாற்றை இந்த யாத்ராகமம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு பாதுகாப்பான கற்ப பையாகிய எகிப்தில் அது உருவானதை பற்றி நமக்கு சொல்லுகிறது. எகிப்து ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு அதிகமான கொடுமைகளையும் அவர்களுக்கு வேதனைகளையும் அடிமைத்தனத்தையும் கொண்டு வந்திருந்தாலும் அவர்கள் மற்ற இனங்களினால், அந்த கானானிய மக்கள் எகிப்துக்கு வெளியில வாழ்ந்தார்களே, அந்த கானானிய மக்களாலே எந்த விதத்திலும் சேதமடையாமல் ஒரே இடத்தில் இருந்து அவர்கள் பலுகி பெருகுவதற்கு அது ஒரு தாய்க்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு தாயினுடைய கற்பப்பை எப்படி இருக்கிறதோ அந்த விதத்திலே எகிப்து அமைந்திருந்ததை நீங்கள் கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 1 அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் 7வது வசனத்தில நாம் இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு தனி இனமாக பெருகுவதற்கு கடவுள் அந்த தேசத்திலே அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் இந்த பொதுவான அறிமுகத்திலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? 70 பேர் கொண்ட ஒரு யூத குடும்பம் அங்கே போனார்கள். யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் அவர்களுடைய குமாரர்களுடைய குடும்பங்களின் எண்ணிக்கையும் அவர்கள் எகிப்துக்கு போன போது 70 பேராக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னாலேயே யோசேப்பு அடிமையாக அந்த தேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் அந்த தேசத்தில் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில 5வது வசனத்தில நீங்கள் இதை கவனிக்கலாம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான், யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர் என்கிற வார்த்தையை
நீங்கள் அங்கே படிக்கலாம். எனவே 70 பேர் அங்கே மொத்தம் போய் அவர்கள் குடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சி அடைந்து சரியான நேரத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறப்பது போலதான் அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் கடுமையான ஒரு கற்ப வலி ஒரு தாய்க்கு ஏற்படுவதை போல இஸ்ரவேல் தேசமும் கடுமையான வலிகளோடு தான் ஒரு குழந்தையாக பிரசவிக்க முடிந்தது. கடவுள் அதை அவர்கள் வாழ்க்கையில அனுமதிக்கத்தான் செய்தார். ஏறத்தாழ ஒரு 2 அல்லது 3 மில்லியன் மக்களாக அவர்கள் வெளி உலகத்திற்கு வந்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் பேராக அவங்க இருந்தாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. அவங்க மொத்தமா அங்கிருந்து வெளியே வந்து கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக 2 to 3 மில்லியன் அளவுக்கு ஒரு மக்கள் தொகையாக அவர்கள் பெருகி இருந்தார்கள் என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் எகிப்து நாட்டிலே தெய்வீக ரீதியாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள், பலப்படுத்தப்பட்டார்கள். இந்த 3 காரியமும் அங்க நடந்தது. ஒன்று, அவர்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்டார்கள். 2வது, போஷிக்கப்பட்டார்கள். 3வது, பலப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதங்களிலும் அந்த உபத்திரவங்களின் வழியாக அவர்கள் கடந்து போன போது அவைகளையெல்லாம் சகித்து கொள்வதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். வேத அறிஞர்கள் சொல்லும்போது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல மோசே மீதியான் என்கிற தேசத்துல தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஓரேப் என்கிற பர்வதத்தின் மேல் அவன் வந்தபோது அங்கே அவனுக்கு கிடைத்த ஒரு காட்சியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்செடி பற்றி எரிந்தது. தூரத்திலிருந்து மோசே அதை பார்த்தாரு. ஆனால் அந்த முட்செடி எரிந்து போகாமல் இருக்கிறதை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு பக்கத்துல வந்தாரு. அதன் பிறகு அதன் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து கடவுள் அவரோட பேசினார் என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். இதற்கே அந்த வேத அறிஞர்கள் சொல்லும்போது அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நீங்க நினைக்க கூடாது. அதுக்கு பின்னாலேயும் ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னது? இந்த அந்த மலைப்பகுதியில மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மலை பகுதிகளிலே வெயில் காலங்களிலே கொடுமையான ஒரு வெயிலின் தாக்கம் அங்கே இருக்கத்தான் செய்யும். அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய புதிய விஷயம் அல்ல. அந்த வெயில் அதிகமாகும் போது அந்த மலைகளில் பரவி இருக்கிற இந்த முள் செடிகள் அந்த வெப்பத்தினாலே தானாகவே பற்றி எரிகிற ஒரு காரியமும் அங்கே நடக்கத்தான் செய்யும். இதுவும் அவர்களுக்கு ஒரு புதிய காரியம் அல்ல. ஆனால் மோசேயை கவர்ந்திழுத்த விஷயம் என்னவென்றால் அந்த முட்செடி பற்றி எரிந்தும் அது ஒன்று சாம்பல் ஆகாமல் அது நிலைத்திருந்தது. அதுதான் அவனை அதன் பக்கத்திலே கொண்டு போனது. இத சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் தான் அந்த முட்செடிக்கு ஒப்பானவர்கள். எகிப்து நாட்டிலே அவர்கள் தங்களுடைய வேதனைகளை சகித்து கொண்டு கஷ்டத்தோடு கூட ஒரு அக்கினியின் நடுவிலே வாழ்வது போல அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். ஆனால் எப்படி அக்கினியினால் எரிந்தும் கூட அந்த முள்செடி எரிந்து போகவில்லையோ அதுபோல அவர்கள் கடுமையான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கடந்து வந்த பிறகும் கூட அவர்கள் அழிந்து போகவில்லை. காரணம் என்ன? நம்ம அந்த தரிசனத்துல என்ன படிக்கிறோம்? அந்த முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். எனவே இஸ்ரவேலர்களின் நடுவிலே கர்த்தர் இருந்ததினாலே அவர்கள் அழிந்து போகாமல் இருந்தார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் ஆண்டவர் அந்த மோசேக்கு அந்த காட்சியின் மூலமாகவே உணர்த்தினார் என்று
வேத வல்லுநர்கள் சொல்லுவதுண்டு. அவ்வளவு நல்ல விளக்கம் தான் இல்லையா? உண்மையிலேயே அது அப்படித்தான். ஒரு காய்ந்து போன முல்லை போல, முட்செடியை போல இருந்த அவர்களுக்கு கடுமையான உபத்திரவங்கள் என்கிற அந்த நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யாமல், அவர்கள் கடைசி வரைக்கும் அங்கே அழியாமல் கடவுளால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், பலப்படுத்தப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள். இதுதான் நமக்கு அதுல பொதுவான ஒரு அறிமுகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை மாத்திரம் ஒரு சுருக்க குறிப்புகளாக நீங்கள் உங்களுடைய ஒரு தாள்ல, நீங்க ஒரு வெயிட் பேப்பர்ல இதை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்க இருக்கிற நோட்ஸுக்கு உங்க கவனத்தை நீங்கள் திருப்பலாம். அடுத்து நம்ம வழக்கமா பார்க்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், தலைப்பு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு த டைட்டில். ஒரு ஒரு தலைப்பு, ஒரு புத்தகத்திற்கான தலைப்பிற்கு நாம் கண்டிப்பாக அதை நம்ம புரிந்து கொள்ளணும். வேதாகமம் இன்னைக்கு நம்ம கையில வந்திருக்கிற நிலையில அது என்ன பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது என்பதை கூட நாம் அறிவதற்கு அது உதவியாக இருக்கும். அதனாலதான் நம்ம 3 முக்கியமான மொழிகளில் அதனுடைய தலைப்புகளை நாம் கவனித்து வருகிறோம். முதலாவது ஒரிஜினல் ஹீப்ரு, இரண்டாவது எபிரேய வேதாகமம், அந்த பழைய ஏற்பாடு. முதலாக மொழிபெயர்க்கப்பட்டது கிரேக்க வேதாகமம், கிரேக்க மொழியிலே. அதனால அதிலேயும், அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு புதிய ஏற்பாடு கூட இப்ப எழுதி முடிச்சாச்சு கிரேக்க மொழியில. ஆனால் அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு லத்தீன் மொழியில 2 பகுதிகளும் மொழிபெயர்க்கப்பட்டது. சோ இதான் நம்ம இதைதான் நான் சொன்னேன். சில விஷயத்த நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த 3மே அதிகமான ஒரு இடத்தை, ஒரு உறுதியான இடத்தை நம்முடைய வேதாகமம் அறிவு சார்ந்த விதத்துல அது பிடித்திருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. இப்ப முதல்ல நம்ம எது படிக்கணும்? எபிரேய தலைப்பு. எபிரேய தலைப்புல எபிரேய மொழியில அங்க என்ன இருக்கிறது? இந்த ஹீப்ரு டைட்டில நாங்க கொடுத்திருக்கிறேன். வே எலே ஷமோத் என்கிற ஒரு வார்த்தை. வே எலே ஷமோத். இதுதான் எபிரேய வேதாகமத்தில் வருகிற தலைப்பாக உள்ளது. இந்த தலைப்பு எங்கிருந்து வருகிறது என்றால், நான் போன லெசன்லயும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். யூதர்கள் தங்கள் இலக்கியத்திற்கு பொதுவாக அதனுடைய தலைப்பை, அந்த புத்தக தலைப்பை அதன் ஆரம்ப வரிகளில் இருந்து அவர்கள் எடுப்பார்கள். இது அவர்களுடைய எழுத்து மரபு, அவங்க மரபு அப்படித்தான். அதே விதத்துலதான் நம்ம போன லெசன்ல பார்த்தோம். ஆதியாகமம், ஆதியிலே, பெரிஷித் என்கிற வார்த்தை, ஆதியாகமம் என்கிற தலைப்பே அங்கிருந்துதான் வந்திருக்கு. அதே போல யாத்ராகமம் கூட இந்த தலைப்பை எபிரேய வேதாகமத்தில அதனுடைய முதல் வரிகளில் இருந்துதான் அது பெறுகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில இவை பெயர்கள் என்று நேரடியாக நீங்கள் அதை மொழிபெயர்க்கலாம். ஆனால் அதை சரியா சொல்லணும்னா and these are the names என்பது சரியான மொழிபெயர். இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஆல் என்கிற வார்த்தை இருக்குது, அதை அடிச்சிருங்க, அது தப்பு. and எபிரேய வேதாகமம் and என்கிற அந்த வார்த்தையோடு தான் தொடங்குகிறது. வே எலே ஷமோத் அப்படின்னா and these are the names அப்படின்னா அர்த்தம் என்னது? and என்ற வார்த்தையுடன் தொடங்குவதனால இந்த புத்தகம் ஆதியாகம புத்தகத்தினுடைய தொடர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்துக்கும் அந்த புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்கிற வார்த்தை தான் அந்த and என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா தமிழ்ல அந்த வார்த்தை எப்படி வருது? நீங்க முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன, குமாரரின் நாமங்கள் ஆவன, நாமங்கள் ஆவன என்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில முதல் இடத்துல அங்கே இருக்கிறது. ஆனால் அதுவும் எபிரேய வேதாகமத்தின் ஒரு இங்க இருக்கிற வார்த்தையில வர்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம தமிழ் வேதாகமம் அப்படி குறிப்பிடுகிறது.
அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த எபிரேய வேதாகமம் கிரேக்க மொழியில செப்துவாஜின்த் என்கிற வேதமாக, நான் போன தடவையே சொன்னேன் உங்களுக்கு, LXX என்று அதை அவங்க ஷார்ட்டா சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இப்ப வந்திருக்கிற ஒரு வேர்டு என்னன்னா எழுபதின்மர் நூல் என்கிற ஒரு வார்த்தை. இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு இறையியல் ஒரு தியாலஜிக்கல் வேர்டு என்னன்னா எழுபதின்மர் நூல். அதாவது 70 யூத அறிஞர்கள் எபிரேய மொழியை வாசிக்க தெரியாத யூத மக்களுக்காக, கிரேக்க மொழி அறிந்தவர்களுக்காக பழைய ஏற்பாட்டை அவர்கள் இதுல இந்த கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. செப்துவாஜின்த் என்கிற பேர். அதுக்கு அந்த செப்துவா என்கிற வார்த்தையை, இந்த 70 என்கிற வார்த்தையை நீங்க படிக்கலாம். இப்பயும் நீங்க வந்து நீங்க ஸ்டடி பைபிள் எல்லாம் பார்க்கலாம். LXX அப்படிங்கிற குறிப்புகள் நம்ம சைட் நோட்ல மார்ஜின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் பெறுவதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படின்னா கிரேக்க வேதாகம மொழிபெயர்ப்பு அதை சொல்லுது, சொல்லல என்கிற அந்த பதங்கள் நமக்கு அது சொல்லுகிறது. அது என்ன தலைப்பை கொடுத்தது? எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் கம்ஸ் ஃப்ரம் கிரீக். கிரீக்ல தான் இந்த வார்த்தை எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்னா அர்த்தம் என்னது? எக்ஸிட், வெளியே செல்லுதல், புறப்படுதல் என்கிற அர்த்தத்தை எல்லாம் அது நமக்கு கொடுக்கிறது. அததான் நம்ம வந்து ஆங்கில வேதாகமத்தில நாம் எடுத்துக்கொண்டோம். அதனுடைய தழுவல் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு யாத்ராகமம் என்கிற ஒரு வார்த்தை. செப்துவாஜின்த் இந்த வார்த்தையை இப்புத்தகத்தின் முக்கிய நிகழ்வாகிய, அது வார்த்தையிலிருந்து எடுக்கல. செப்துவாஜின்த் வந்து இந்த தலைப்பை எடுக்கும்போது வார்த்தையிலிருந்து தலைப்பு எடுக்கல, அந்த இன்சிடென்ட்ல இருந்து தலைப்பு எடுத்திருக்கிறாங்க, நிகழ்வுல இருந்து தலைப்பு எடுத்திருக்கிறாங்க. என்ன நிகழ்வு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறி போனார்கள். அந்த வெளியே போனார்கள் என்கிற நிகழ்ச்சியை வைத்துதான் அந்த தலைப்பானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விளக்கும் வண்ணமாக அது பயன்படுகிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில நீங்கள் இதை வாசிக்கலாம். அதை தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. யாத்ராகமம் 19:1, லூக்கா 9:31, 2 பேதுரு 1:15, இந்த எல்லா பகுதிகளுமே யாத்ராகமத்தின் புத்தகம் என்பது மீட்புக்கான ஒரு கருப்பொருளை அது நமக்கு நினைவூட்டுகிறது. உதாரணமா லூக்கால ஆண்டவர் வந்து மோசேயோடையும் எலியாவோடையும் ஆண்டவர் வந்து அந்த மறுரூப மலையில, மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் அந்த நிகழ்வு வருகிறது. ஆண்டவர் வந்து பேசிக் கொண்டிருந்தார், மறுரூபமானார், பேசிக் கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அப்படி அவர்கள் எதை பத்தி பேசினாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டவருடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் தான் அவர்கள் கண்டிப்பாக அங்கே பேசியிருக்க வேண்டும். எனவே யாத்ராகமத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அதனுடைய மீட்பு, ரிடம்ஷன் என்கிற ஒரு வார்த்தை தான் நம்முடைய மனதிலே ஆழமாக வர வேண்டும். மீட்பு, ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் அந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது போல ஆண்டவருடைய மக்களாகிய நாமும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. 3வது லத்தீன் தலைப்பு. லாட்டின் நமக்கு தெரியும். நான் போன நோட்ஸ்ல அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். லாட்டின் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் ஜெரோம் என்ற வேத பண்டிதர். அவர் அதுக்கு வைத்த பேர் வந்து ஒல்கேட். அந்த வேதாகமத்துக்கு பேரு ஒல்கேட். ஒல்கேட்னா அது லாட்டின் எடிஷன் அர்த்தம். அவங்க கொடுத்த தலைப்பு என்னன்னா லிபர் எக்ஸோடஸ். கிரேக்க தலைப்பை பின்பற்றியே லத்தீன் தலைப்பு அமைந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? புக் ஆஃப் டிபார்ச்சர். சரிங்களா? வெளியேறுதலின் புத்தகம். இது கிரீக் டைட்டில் இருந்து அப்படியே அதை வந்து அந்த லாட்டின் டைட்டிலையும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுதான் ஆங்கிலத்துல வந்தது. ஆங்கிலத்துல இருந்த அதே வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு தமிழ்ல
நம்ம இப்ப கையில வச்சு பயன்படுத்துற இந்த ஹென்றி பவர் என்கிற மொழிபெயர்ப்பு காமனா இப்ப எல்லாருடைய கையிலயும் இப்ப நம்ம கையில இருக்கிற மொழிபெயர்ப்பு இதுதான். ஆனா இப்போ வந்த கொஞ்சம் அதுக்கு பிறகு இப்போ சமீபத்துல ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால வெளிவந்த அடுத்த டிரான்ஸ்லேஷன் திருவிவிலியம் என்கிற டிரான்ஸ்லேஷன், ஆர்சி காரங்களும் புராட்டஸ்டன்ட் பீப்புளும் இணைந்து செய்த ஒரு மொழிபெயர்ப்பு அது. அந்த மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா விடுதலை பயணம் என்கிற வார்த்தையை அவர்கள் அந்த வேதாகம அந்த புத்தகத்துக்கு தலைப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். அது உண்மையிலே ஒரு நல்ல வார்த்தை தான். இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் பயணித்தார்கள் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. எனவே இப்ரேய வேதாகமத்தின் தலைப்பு என்ன, கிரேக்க லத்தீன் மொழிகளின் தலைப்பு என்ன, அவைகள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை நாம் இப்போ கவனித்தோம். சரி, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆசிரியர். எல்லா புஸ்தகத்திலையும் இதுதான் ஆர்டர். அடுத்தது என்னது? ஆசிரியர். ஆசிரியர்னா அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் யாரு? நான் உங்களுக்கு போன லெசன்லயே சொன்னேன், நிறைய கிரிட்டிக்கல்ஸ் மோசேனுடைய ஆத்தர்ஷிப்பை அவங்க டினை பண்ணாலும் பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்ற காரியம், மோசே தான் இந்த 5 புத்தகங்களினுடைய ஆசிரியர் என்பதை வெகு தெளிவாக அது சொல்லுகிறார். சோ இப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல அது பின்னால எழுதுனாங்க, அவங்க எழுதுனாங்க, இவங்க எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போன கிளாஸ்ல கூட உங்களுக்கு சொன்னேன், ஒரு 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 ட்ரெடிஷனே இருக்கு, ஜேஇடிபின்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ட்ரெடிஷன் பிரகாரம் 4 பேர் சேர்ந்துதான் 4 ட்ரெடிஷன்ல இருந்து எழுதப்பட்டதுதான் அந்த ஜெனிசிஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனா உண்மையான விஷயம் என்னவென்றால் அது ஆண்டவருடைய மனிதராகிய மோசேயினால் எழுதப்பட்டது. இதுக்கு நம்ம 2 எவிடன்ஸ் பார்க்கணும். ஒண்ணு எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ், வெளி ஆதாரங்கள் என்ன, இந்த புத்தகத்திற்கு வெளியில் இருக்கிற ஆதாரங்கள் என்ன. அடுத்து இன்டர்னல் எவிடன்ஸ், உள் ஆதாரங்கள் என்ன, இந்த புத்தகத்துக்குள்ளேயே மோசே தான் ஆசிரியர் என்று நாம் நம்புவதற்கான வாய்ப்புகள் என்ன. வெளி ஆதாரம் என்ன? யோசுவாவின் காலத்தில் இருந்து இப்புத்தகம் மோசேதான் ஆசிரியர் என்று விளக்கி உள்ளது. அதுக்கான அந்த பகுதியை நான் பக்கத்துல கொடுத்திருக்கிறேன், அந்த ரெஃபரன்ஸை நீங்க படிங்க. யோசுவாவின் காலத்திலிருந்தே இது மோசேயினால் கட்டளையிடப்பட்ட வசனங்கள் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மற்ற வேத எழுத்தாளர்களும் மோசேயை ஆசிரியராக ஏற்கின்றனர். வேதாகமத்தை எழுதின மற்றவங்களும் கூட, உதாரணமா மல்கியா, யோவான், ரோமர், இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அதற்கான சாட்சி பகிர்ந்தார். இதெல்லாம் நீங்க இந்த புத்தகத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு எவிடன்ஸ். அடுத்து யூத சமாரிய பாரம்பரியங்கள். யூதர்களுடைய பாரம்பரியமும் என்ன சொல்லுதுன்னா மோசே தான் ஆசிரியர். வேதாகமம் சொல்லுவதை தொடர்ந்து ஜீவிஷ் ட்ரெடிஷனும் அப்படிதான் சொல்லுது. அதே நேரத்துல சமாரிய பாரம்பரியம் என்னது? அந்த சமாரிட்டன் ட்ரெடிஷன்றது என்னது? சமாரியர்கள் யார்? முதல்ல பைபிள்ல யூதர்களும் புறவின மக்களும் புறஜாதி மக்களும் கலந்து உருவான ஒரு இனம்தான் இந்த சமாரியர்கள். பைபிள்ல நீங்க இவங்களை அப்படிதான் பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போன போது பிந்தின காலங்கள்ல அங்க தங்கி இருந்தவங்க, அத தேசத்தை விட்டு போகாம அங்க இருந்த மக்களுடன் வெளியிலிருந்து குடியேறின மற்ற புறஜாதி மக்களும் மன வாழ்க்கை, அது கல்யாணத்துக்குள் திருமண ஒப்பந்தத்துக்குள்ள போனதுனால உருவான மக்கள் தான் இந்த சமாரியர்கள். ஜீவிஸ் ரேஸ் வந்தவங்க தான். ஆனா ஒரு நாளும் யூதர்கள் அவர்களை அவங்க லிஸ்ட்ல வைக்கவே மாட்டாங்க. அவர்களை ஒரு ஒரு தரம் தாழ்ந்த மக்களாகத்தான் யூதர்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்தாங்க. இது பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டுல இது தொடர்ந்து. இப்ப எல்லாருக்கும் தெரியும்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் பேசும்போது அந்த கான்வர்சேஷன்ல நீங்க பார்க்கலாம். அந்த அம்மா ஆண்டவர் தண்ணி கேட்பாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, நீர் யூதனாய் இருக்க என்னிடத்துல எப்படி தண்ணி கேட்கறீங்க அப்படின்னு அர்த்தம் என்னது? யூதர்கள் அவங்க கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவங்க ஊர் வழியா கிராஸ் பண்ணி கூட போக மாட்டாங்க. அவத கூட அவங்க ஒரு பெரிய தீட்டா நினைப்பாங்க. ஆண்டவர் சொன்ன இன்னொரு உதாரணம் ஞாபகம் இருக்கா? ஓமை நல்ல சமாரியன் நம்ம சொல்றோம், குட் சமாரிட்டன். இப்ப பாருங்க, அடிபட்டு கிடந்து விழுந்தவன் யூதன் தான். அவனை காப்பாற்ற வேண்டியவங்க முதல்ல போன அந்த 2 பேர் தான். ஆசாரியன் யாரு? அவரு கடவுளுடைய வேலைக்காரர் மட்டும் இல்ல, அவர் இஸ்ரவேலன். சும்மா பார்த்துட்டே போன லேவியர் யாரு? அவர் கடவுளுடைய வேலைக்காரன், அவர் யூதன். ஆனால் 3வது வந்த சமாரியன் அடிபட்டு கிடந்த அந்த யூதனை பார்த்தபோது அவன் கோபத்துல குத்துயிரும் கொலையுருமா கிடந்தவனை ஒண்ணு அவன் கவனிக்காம போயிருக்கணும். இன்னும் சொல்ல போனா இவனுங்களெல்லாம் உயிரோட வைக்கிறத விட இவங்கள கொன்னுட்டா கூட பரவாயில்லன்னு அவன் இருக்கிற உயிரை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. எல்லா உதவியையும் செய்து அந்த மனிதனை அவர் ஆதரித்தார் அப்படின்னு தான் பைபிள்ல வாசிக்கும். எனவே யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது அப்படின்றது தெரியும். ஆனா சமாரியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க யூதர்களுடைய எல்லா ரைட்ஸையும் கிளைம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். அந்த அம்மா பேசும்போது முற்பிதாவாகிய யாக்கோபு அப்படின்னு யாக்கோப தன்னோட இணைச்சு அந்த அம்மா பேசும். அந்த அளவுக்கு அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க. இதே போல ஒரு ஆராதனையை அவங்க வச்சு நீங்க கூட பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த மலையில நாங்க ஆராதிக்கிறோம், நீங்க எருசலேம்ல இருக்கிற மலைன்னு சொல்றீங்க. ஏன்னா எருசலேம்ல ஒரு மலை மாதிரி அவங்க அங்க ஒரு மலை வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையும் இல்ல அந்த மலையும் இல்ல, எல்லா இடத்திலும் கடவுளை தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்களும் இந்த யூதர்களுடைய பின்னால நம்பிக்கையில இருந்தவங்க தான். ஆனா அவங்க இந்த 5 புஸ்தகத்தை தவிர வேற எதையும் வேதாகமமா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் புக்ஸ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் தான் கடவுளுடைய வார்த்தைன்னு சமாரியர்கள் நம்பினாங்க. அவங்க கூட சொன்னாங்க, மோசே தான் இதனுடைய ஆசிரியர். எனவே இதுல இருக்கிற எல்லா எக்ஸ்டர்னல் எவிடன்ஸும் மோசே தான் ஆசிரியர். இப்ப நீங்க பாருங்க, இன்டர்னல் எவிடன்ஸ்ல யாத்ராகமத்தின் பகுதிகள் நேரடியாக மோசேயை ஆசிரியர் என கூறுகின்றன. இது எல்லாத்தையும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி பேசினார் அப்படிலாம் அந்த வார்த்தை வரும். மோசையின் வழக்கமான வழிமுறை என்னன்னா, நிகழ்வுகள் நடந்து முடிந்தவுடன் அவைகளை சரித்திர நிகழ்வுகளாக பதிவு செய்கிறார். அவருடைய வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அதற்குரிய நோட்ஸ் அவர் எடுத்துக்குவாரு. அதுக்கு பிறகு அதை அவர் ரெக்கார்ட் பண்ணுவார். அந்த பிரகாரம் தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். யாத்ராகமத்தின் ஆசிரியர் கண்டிப்பாக கண்கண்ட சாட்சியாகவும் கல்வி அறிவு பெற்றவராகவும் இருக்க வேண்டும். யாத்ராகமத்துல எழுதினவருக்கு முதல்ல அவர் எல்லாத்தையும் நேர்ல பார்த்தவரா இருக்கணும். அவர் தான் அதை எழுத முடியும். 2வது அவருக்கு நல்ல நாலெட்ஜபிள் பர்சனா இருக்கணும். இது 2க்கும் சூட்டபிளான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே தான். அவர் எகிப்தின் கலாச்சாரம், தட்பவெட்ப நிலை, தாவரங்கள், மிருகங்கள், பாலைவனத்தின் அகன்ற நிலப்பகுதிகள், இவைகளில் அறிவில் சிறந்தவராக அமைந்திருக்க வேண்டும். சரிங்களா? த ஜியோகிராபிக்கல் நாலேஜ் ஆஃப் மோசஸ். அவருக்கு இருந்த அந்த இடம் சார்ந்த அறிவுகள் எல்லாம் விவரம் தெரியாதவர் இவ்வளவு அழகா அதை எழுத முடியாது. இதன் நடை முன்னேற்றம் அனைத்தும் இதற்கு ஓர் ஆசிரியர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த புத்தகத்தினுடைய ஸ்டைலு, அதனுடைய எழுதுகிற முறை, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆசிரியர்கள் அல்ல, ஒரு ஆசிரியர் தான். அதுக்கப்புறம் அதனுடைய பண்டைய கால தன்மை அப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதப்பட்ட காலத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். அப்ப அந்த புக்கை படிக்கும் போது அந்த காலத்தின் தன்மையை நீங்க உணரலாம். சோ யாத்ராகமத்தை படிக்கும் போது இது மிக பழமையான காலத்தை சார்ந்தது என்பதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடிக்கடி பயன்படும் அதன் பழங்கால இலக்கிய அமைப்பு, வார்த்தைகள்,
உச்சரிப்புகள் மூலமாக கூட அது உறுதிப்படுகிறது. ஒரு காலத்திலையும் அந்த பாஷைய ஒரு விதமா அவங்க உச்சரிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க தமிழே எடுத்துக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரு ஒரு 4-5 டிரான்ஸ்லேஷன் இருக்கு தமிழ்ல. இப்போ இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற பவர் டிரான்ஸ்லேஷன், இதுக்கு பிறகு வந்த ஒரு 2 டிரான்ஸ்லேஷன் என்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னால வந்த ஒரு 3 டிரான்ஸ்லேஷன் என்கிட்ட இருக்கு. லார்சன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, மோனகன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கூட என்கிட்ட இருக்கு, ஃபெப்ரிஷியஸ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு என்கிட்ட. இது எல்லாமே ஏர்லியரா வந்த டிரான்ஸ்லேஷன்ஸ். நீங்க அதுலலாம் பாருங்க, அதுல தமிழ் வார்த்தைய இப்ப நம்ம பைபிள்ல படிச்சுட்டு அதுல படிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை உச்சரிக்கிற அந்த ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சோ அதுவே நமக்கு சொல்லும் இது காலத்தில் வேறுபட்டது. சோ மோசேயினுடைய காலத்தில் தான் அது எழுதப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம், அமைப்பு என்ன? இந்த புத்தகம் என்ன காலத்துல எழுதப்பட்டது, அந்த டைம்ல இருந்த அமைப்பு என்ன, டேட் அண்ட் செட்டிங். கிமு 1445 என நம்பப்படுகிறது. அதாவது இதுதான் அதோடைய டேட்னு சொல்லி ஏறத்தாழ எல்லா கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ், வேதாகமத்தை நம்புகிற எல்லா ஸ்காலர்ஸும் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. இது உண்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகம் 40 ஆண்டு கால பாலைவன யாத்திரையில் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா பிசி 1404ல வந்து அவங்களுடைய இது ஜேர்னி தொடங்குச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின் போது அந்த டைம்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அவர் கம்பைல் பண்ணிட்டே வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மோசே சகல காரியத்தை குறிப்பெடுத்து வைத்து அவருடைய மரணத்திற்கு சற்று முந்தின நாட்களில் மோவாபின் சமவெளிகளில் அவைகளை ஒன்றாக தொகுத்திருக்க வேண்டும். மோவாப் சமவெளின்றதுதான் அந்த 40th இயர். அந்த வருஷத்துலதான் இந்த மோவாப் சமவெளி வந்த போதுதான் ஆண்டவர் அதுக்கு மேல அவரை வந்து முன்னேற விடல. ஆண்டவர் அவரை வந்து எடுத்துக்கொண்டார், மரணம் அடைந்தார். சோ அங்க தங்கி இருந்த நாட்கள்ல அவர் இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கம்பைல் பண்ணி அவர் முடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. யாத்ராகமம் யாக்கோபு எகிப்துக்கு வந்ததுல இருந்து, யாக்கோபு என்கிற அந்த முற்பிதா ஃபோர்ஃபாதர் எகிப்துக்கு வந்ததுல இருந்து, அது எப்ப வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா இது எல்லாமே ஒரு சுமாரான தேதிகள் தான். கிமு 1875 அதுல இருந்து ஆசரிப்பு கூடாரத்தின் தோற்றம் வரைக்கும். யாத்ராகமம் கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா டாபர்நாக்கிளுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரைக்கும் வந்துருவார். சோ இத்தனை வருஷங்களுக்கான ஒரு 430 வருடகால சரித்திரத்தை தனக்குள்ளே யாத்ராகமம் இந்த 40 அதிகாரங்களுக்குள் அடங்கி வைத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த புத்தகத்திற்கான கருப்பொருள் என்ன, நோக்கம் என்ன? ஒவ்வொரு புக்கை நம்ம படிக்கும் போதும் அதோடைய தீம் என்ன, பர்பஸ் என்னன்றது நமக்கு தெரியும். எந்த புத்தகத்தை நீங்க படிச்சாலும் சரி, ஒரு செக்குலர் புக்கே நீங்க படிச்சாலும் சரி, இது ரெண்டுமே அதுல இருக்கும். இது இல்லாம ஒருத்தர் எழுதியிருந்தாருன்னா அந்த புக்கை நம்ம மதிக்கவே மாட்டோம். பைபிள் அதே மாதிரிதான். நீங்க ஒரு புக்கை படிக்கும் போது அந்த புக்குடைய தீம் என்ன, அது எழுதப்பட்ட பர்பஸ் என்ன, இத புரிஞ்சாதான் நீங்க வந்து ஒரு சரியான விளக்கத்தை அந்த வேத பகுதிகளுக்கு நீங்க கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அது புரிஞ்சாதான் அதை சரியான விதத்தில் இன்டர்பிரட் பண்ண முடியும். அதுக்குதான் இது. இப்ப என்னது, 2 அடிப்படையான விஷயம் இந்த புக்ல இருக்கு, 2 தீம். ஒண்ணு என்னது, ரிடம்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். ஒண்ணு, இஸ்ரவேல் மக்கள் முதலாவது மீட்கப்பட்டார்கள். எகிப்து நாட்டில் இருந்து அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தான் கடைசி, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலவுல பூசினதுனால சங்கார தூதன் அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணும் செய்யல, மற்ற எகிப்தியருடைய வீடுகள்ல தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது. அடுத்து டெலிவரன்ஸ், மீட்கப்பட்டவர்கள் வெளியில வந்துட்டாங்க, அங்கேயே இல்ல. ஆண்டவர் அவங்களை எகிப்தியருடைய கைக்கு விடுவித்து அந்த நாட்டிலே வச்சிருந்தாரா அப்படின்னா இல்ல, வெளியில வந்துட்டாங்க.
விடுதலை அடைந்து வெளியே வந்துட்டாங்க. மீட்பும் விடுதலையும் ரெண்டுமே ரத்தம் சிந்துதலின் மூலமாகவும் கடவுளின் வல்லமையின் மூலமாகவுமே செய்து முடிக்கப்பட்டது. இது ரெண்டு ஈவெண்ட்ஸும் எப்படி நடந்தது? அது ஒண்ணு ரத்தம் சிந்துதல் அப்படின்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. இது அதுல இருக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது, கடவுள் அற்புதங்களை செய்தார், பெரிய வல்லமையான காரியத்தை செய்தார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவங்க பிந்தின நாட்கள்ல அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது கூட அவங்க கடவுளுக்கு முன்னால சொல்ல வேண்டிய கன்ஃபெஷன் ஒண்ணு இருந்தது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல they have to made a confession. அவங்க ஒரு கன்ஃபெஷன் சொல்ல வேண்டி இருந்தது. அந்த கன்ஃபெஷன்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா? நாங்க ரொம்ப அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு கிடந்தோம், கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செயல்களினாலும் எங்களை அவர் விடுதலையாக்கினார். சோ அது ரெண்டு காரியத்துல நடந்திருக்கு. ஒண்ணு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே. இரண்டாவது, கடவுளுடைய வல்லமையான செயல்களினாலே. யாத்ராகமம் இஸ்ரவேல் தேசமாக பிறந்தது அல்லது உருவெடுத்தது கடவுளின் ஆட்சியை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஏன் இப்படி ஆண்டவர் அவங்களை ஒரு நேஷனா உருவாக்குனாரு? அவங்களை எதுக்கு அந்த தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்னா, அங்க ஒரு there was a divine purpose. எதுக்காகன்னா, அவர்கள் மூலமாக உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர வேண்டும். சோ அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், யாத்ராகமம் 19:6 சொன்னேன், அவர்கள் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும். ஆசாரியன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஹை பிரீஸ்ட்னு சொல்றோம். இப்ப நான் சொல்ற அந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் கிடையாது. அது அவர் செய்கிற அந்த ஹை பிரீஸ்ட் அவங்க செய்த அந்த மினிஸ்ட்ரிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்ஜ் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆசாரியர்கள் என்னவா இருந்தாங்க? they were serving as a bridge builders. bridge buildersனா என்னது? பாலம் அமைப்பவர்கள். அதாவது எப்படி இந்த கரையில இருந்து அந்த பக்கம் போறதுக்கு ஒரு பாலம் உதவியா இருக்கோ, அதே போல மனிதர்கள் கடவுளை அடைவதற்கு ஒரு பாலமாக இந்த ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க. ஆசாரியர்கள் தனியா அப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனா ஹோல் நேஷனையே ஆண்டவர் ஒரு ஆசாரிய ராஜ்யமா தான் பார்த்தார். ஏன்? இந்த இஸ்ரவேலர் மூலமாகத்தான் மனுக்குலம், மனிதர்கள் எல்லாருமே ஜீவனுள்ள கடவுளை அடைவதற்கு மேசியாவை அவர்கள் உலகத்திலே கொண்டு அவர்கள் ஒரு மீட்புக்கு அவர்கள் ஒரு பாலமாக செயல்படுவார்கள் என்கிற ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இதை நீங்க அங்க பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கம் என்ன? எப்படி இந்த மீட்பின் வரலாறு மோசேயின் தலைமத்துவத்தின் கீழ் நடந்தது, அவருடைய லீடர்ஷிப்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்த புக்கு சொல்லுது. அடுத்து, விக்கிரகத்தை அடிப்படையாக கொண்ட ஆராதனையின் போலித்தன்மையை அது அம்பலப்படுத்துகிறது. விக்கிரக ஆராதனையை நீங்க அடிப்படையாக கொண்ட ஒரு ஆராதனைய நீங்க செய்தீங்கன்னா அது ஒரு போலித்தன்மையானது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, விக்கிரக ஆண்டவரை வணங்கும் போது, ஜீவனுள்ள தேவனை வணங்கும் போது அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்துல, அவரை நாம சேவிக்க வேண்டிய விதத்துல சேவிக்க வேண்டும். விக்கிரக ஆராதனையின் தன்மையை உள்ள கொண்டு வரக்கூடாது. யாத்ராகமம் 32 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. கன்றுக்குட்டியை உருவாக்குனது அவங்களுக்கு தப்புன்னே தெரியல. நீங்க 7வது வசனம் நினைக்கிறேன், நாட் ஷோர், நீங்க பாருங்க. அந்த ஆரோன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சுட்டு அவர் சொல்லுவாரு, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னுவார். அதுதான் ரொம்ப ஜோக்கா இருக்கும் அந்த இடத்துல. கட்டுனது செஞ்சது கண்ணுக்குட்டிய, பலிபீடம் கட்டினது கண்ணுக்குட்டிக்கு, ஆனா பேர் வச்சது ஆண்டவர் பேர்ல, கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லுவார். சோ இதையும் இணைச்சு அவங்க கடவுளை ஆராதிக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா அது ஒரு போலித்தனமானது அப்படின்றத ஆண்டவர் அடிப்படையில அவங்களுக்கு போதித்தார்.
யெகோவா தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை விளக்குகிறது. அதாவது அவர் செயல்முறையில அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா நிரூபித்தாரு. கீழ்ப்படிதல், ஒருவேளை உங்க நோட்ஸ்ல அது தப்பு இருந்தா திருத்திக்கோங்க. கீழ்ப்படிதல், தேவன் எல்லா வந்து கடவுளின் பிள்ளைகளாகிய மீட்கப்பட்டவர்களுக்கு அதிக அவசியம். அவசியம் என்ற இடத்துலயும் என் கையில இருக்கிற நோட்ஸ்ல ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருக்கு. நீங்க உங்க நோட்ஸ்ல இருந்தா அங்க மாத்திக்கோங்க. அவசியம் என்பதை உணர்த்துகிறது. ஏன் ஏன் நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம்? கடவுளுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், செட் அப்பார்ட் பீப்புள். அவர்கள் கடவுளுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் கடவுளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது மிக மிக தேவையான ஒன்று. சரி, அடுத்து என்னது? இந்த இந்த யாத்திராகமத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு 40 அதிகாரம் இருக்கிறதுல இந்த 40 அதிகாரத்தை 2 டிவிஷன்ல நீங்க மனசுல வச்சுக்கலாம். சோ அதனாலதான் அதை ஈஸியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்க முதல் பார்த்தீங்கன்னா ரிடெம்ஷன் ஃப்ரம் ஈஜிப்ட், எகிப்திலிருந்து மீட்பு. நீங்க முதல் 18 அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள், கடவுள் அதுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 19ல இருந்து 40 அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெவலேஷன் ஃப்ரம் காட். 19ஆம் அதிகாரத்தில இருந்து கடவுள் தம்முடைய நியாய பிரமாணமாகிய வார்த்தைய அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். சோ அத ஆண்டவர் எப்படி ரிவீல், இடையில கொஞ்சம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த சம்பவங்களை விட அதுல மெயினா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்ச ரிட்டன் வேர்ட், கடவுளுடைய கமாண்ட்மெண்ட்ஸ அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சோ 2 பகுதியா நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஒன்று எகிப்திலிருந்து மீட்பு, இன்னொன்று அதுக்கு அடுத்து 19ல இருந்து 40 அதிகாரங்கள் கடவுளிடத்திலிருந்து அவர்களுக்கு வெளிப்பாடுகள். அந்த பகுதிகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். அந்த பேசேஜ் தான் அங்க விளக்கப்பட்டிருக்கிறது. சோ அதை நீங்க நீங்க படிச்சுக்கலாம். கடவுளிடத்திலிருந்து மீட்பு அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன, அடுத்து கடவுளிடத்திலிருந்து வந்த ரெவலேஷன் நமக்கு என்ன சொல்லி தருதுன்றத அங்கேயே இருக்கு. சோ நீங்க அதை பார்த்துக்கலாம். அடுத்து கீஸ் டு எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் திறவுகோல், திறவுகோள்கள். அங்க அந்த தலைப்பு இருக்காது, நீங்க அதை எழுதிக்கோங்க மேல. கீஸ் டு எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் திறவுகோள்கள், தமிழ்ல அப்படி நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த கீழே இருக்கிற வார்த்தை எல்லாம் வரும். முக்கிய வார்த்தை, ஒரு கீ வேர்டு இருக்கு இந்த புக்கை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. மீட்பு, அதாவது ரிடெம்ஷன் அப்படின்றதுதான் இந்த புக்குடைய சென்ட்ரல் தீம். 2வது பாத்தீங்கன்னா முக்கிய வசனங்கள். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், 19ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நீங்க பார்க்கலாம். சோ முக்கிய அதிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீ சாப்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 12ல இருந்து 14 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள். இந்த 12ல இருந்து 14 அதிகாரங்கள் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறி எப்படி வெளியில வந்தாங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை விவரமா நமக்கு அது சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த செங்கடல் முன்னால அவங்க நின்னாங்க, கடவுள் எப்படி அவங்கள காப்பாத்தினாரு அப்படின்ற விஷயத்த அது நமக்கு தெளிவாக சொல்லுது. சோ இதத்தான் நீங்க யாத்ராகமத்துல நீங்க தெளிவாக பார்க்கலாம். சோ இது யாத்ராகமத்தை உங்களுக்கு இந்த புக் இன்ட்ரோடக்ஷன் இதோட முடியுது. அதுக்கு பிறகு நாங்க இப்ப இந்த பேட்சுக்கு மட்டும்தான் இந்த இன்சைட்ஸ நாங்க கொஞ்சம் ஆட் பண்ணோம். உங்களுக்கு அது இருக்கும், நீங்க பாருங்க. உட்பார்வை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். சோ நாங்க இதுவரைக்கும் எந்த பேட்சுக்குமே நாங்க இதை செய்யல. சோ இந்த பேட்சுக்கு நான் இதை பாஸ்கரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக நான் இத இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்சைட்ஸ் அப்படின்றத இதுல ஆட் பண்ணேன். இத அதனாலதான் நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லல. இதுல அத 4ஆ நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன்.
யாத்ராகமத்துல உள்ள இன்சைட்ஸ் என்ன? முதலாவது, ஆண்டவர் அனுமதித்த அடிமைத்தனம். ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டாங்க, கூக்குரல் இட்டாங்க அப்படின்னா இது எதுவுமே ஆக்சிடென்டலா நடந்ததே கிடையாது. கடவுளுடைய அனாதி தீர்மானமும் திட்டமும் அதிலே இருந்தது. இது மாறாத, ஆண்டவர் அப்படித்தான் திட்டம் பண்ணியிருந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலேயே நீங்க ஒரு 7வது வசனத்துக்கு மேல கடைசி வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆபிரகாம் கிட்டயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்துல எகிப்து நாட்டுக்கு போவாங்க. சோ இது ஆண்டவர் அனுமதித்தது, இதெல்லாம் மாற்றமே கிடையாது. அததான் கீழே கொடுத்திருக்கு. ஆண்டவர் ஒரு 400 வருஷம் அனுமதிச்சாலும் அதுல 3 காரியத்தை ஆண்டவர் தெளிவா நிறைவேற்றினார். ஒண்ணு, தட் இஸ் காட்ஸ் பிளான், அது ஆண்டவருடைய திட்டம். அதை ஏன்னு யாருன்னா ஆபிரகாமே கேள்வி கேட்கும், எதுக்கு ஆண்டவரே 400 வருஷம் எங்களை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல நீங்க வைக்கிறீங்கன்னு அவர் கேள்வி கேட்கவே. அது கடவுளுடைய திட்டம். 2வது, அந்த அடிமைத்தனத்தின் காலங்களிலும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அந்த ராஜா இஸ்ரவேல் மக்கள் பெருக கூடாது என்பதற்காக என்னெல்லாம் செஞ்சாரு? முதல்ல கொடுமையா வேலை வாங்கினார். அவர் வேலை வாங்கினதுல நம்ம பைபிள்ல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், யாத்ரா 1ல, அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஏண்டா உலகத்துல வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாங்க. சோ அது அவங்கள ஒன்னும் கட்டுப்படுத்தல. 2வது, அவங்க அந்த நர்சஸ் மிட்வைஃப்ஸ பயன்படுத்தினாங்க. நீங்க போய் ஆண் பிள்ளைகளா இருந்தா பொண்ணு போட்டுருங்க, அந்த திட்டமும் படிக்கல. சோ அதன் நடுவிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த ரேஸ் மேல இருந்தது. 3வது, எவ்ரிதிங் ஹாஸ் காட்ஸ் டைம். எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். சோ இதத்தான் நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில நீங்க படிக்கலாம். கடவுள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஏற்ற காலத்திலே அவர்களை விடுவித்தார். சோ யாத்ராகமம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் அனுமதித்த அடிமைத்தனம் தான் அது. அதுல ஆண்டவருடைய திட்டம், பாதுகாப்பு, நேரம். அடுத்து, ஆண்டவர் அருளின மீட்பு. கடவுள் எப்படி இந்த டெலிவரன்ஸ் கொடுத்தாரு? 3ஆவது அதிகாரத்திலிருந்து 12ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்க இதை பார்க்கலாம். இதை நீங்க பைபிள்ல படிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த டெலிவரன்ஸ் வர்றதுக்கு முன்னால கடவுள் செய்த 3 காரியத்தை நாங்க எழுதியிருக்கோம். ஒண்ணு என்னது? கடவுள் ஆயத்தப்படுத்தினார். காட் ப்ரிப்பேர்ட் லீடர்ஸ். ஆண்டவர் மோசேயை ஆயத்தப்படுத்தினாரு. மோசையோட பர்த்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு ஒரு மிராக்குலஸ் ஆன ஒரு கைடன்ஸும் ஒரு கடவுளுடைய பாதுகாப்பும் அவனுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மோசே, ஆரோன் போன்றவர்களை கடவுள் ஆயத்தப்படுத்தினார். அடுத்து என்ன நடந்தது? ஆண்டவருடைய அந்த அற்புதங்கள், 10 வாதைகளை ஆண்டவர் எகிப்தின் மேல் அனுமதித்தார். அந்த வாதைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நதியில மீன்கள் செத்தது, தண்ணீர் ரத்தமா மாறினது, அதுக்கப்புறம் பேன்கள், வண்டுகள், தவளை, கல்மலை, இந்த மாதிரி அத நிறைய அந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, கடவுள் அந்த எகிப்திய கடவுள்களோடு செய்த ஒரு நேரடியான யுத்தம். சரிங்களா? காட்ஸ் டைரக்ட் வார் வித் இஜிப்தியன் காட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, அந்த நதி அந்த நதி ரத்தமா மாறினப்போ மீன்லாம் செத்துருச்சு. அப்புறம் தவளை வந்துச்சு, பேன் வந்துச்சு, வண்டு வந்துச்சு, கல்மலை வந்துச்சு. இதை எல்லாத்தையுமே அவங்க வணங்குனாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இதை எல்லாத்தையுமே அவங்க கடவுளா வணங்குனாங்க. 1வது ரீசன், பார்வோன் பிள்ளைகளை எதுக்கு அவன் நதியில போட சொன்னான்னா, உங்க குழந்தைகளை எங்க தெய்வத்துக்கு நான் உணவாக்குவேன், அதான் அவனுடைய எய்ம். ஆனா கடவுள் கடைசியில எல்லா மீனையும் செத்து நார வச்சுட்டார். சோ ஆண்டவருடைய வல்லமை. 3வது விடுதலை இல்லையா, மீட்பு. பஸ்காவின் மூலமாக கடவுள் ஒரு மீட்பையும் விடுதலையும் கொடுத்தார். சோ 3 to 12 சாப்டர்ஸ்ல ஆண்டவர் அருளின மீட்பு. நான் ஒரு 5 minutes to 7 minutes எடுத்துக்கிறேன், இதை முடிச்சிடலாம். 3வது,
ஆண்டவர் அருளின வழி நடத்துதல். நீங்க 13வது அதிகாரத்துல இருந்து 18வது அதிகாரம் இல்ல, ஃபுல்லாவே நீங்க அத நீங்க யாத்திராகமம் எடுத்துக்காங்க, அப்புறம் நீங்க எண்ணாகமம் எடுத்துக்கோங்க, உபாகமம் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாவே வருது வழி நடத்துதல். ஆனா இந்த புக்ல நம்ம அது வரைக்கும் அதை ரொம்ப பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா, கடவுள் எப்படி வழி நடத்தினாரு வனாந்திரத்துல 3 காரியம் செஞ்சார். அது யாத்ராகமத்துல நடந்தது, எண்ணாகமத்திலையும் நடந்தது, உபாகமத்துல நடந்தது, எல்லா புக்லயும் நடந்தது. என்ன நடந்தது? ஆண்டவர் அருளின வெற்றி. எல்லா டைம்லையும் ஆண்டவர் எதிரிகள் மேல் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். போஷிப்பு, வனாந்திரத்துல மன்னாவினாலும் கண்மலையில் இருந்த தண்ணீரினாலும் காடைகளினாலும் தேவன் அற்புதமாய் அவர்களை போஷித்தார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வஸ்திரங்கள் பழசா போகல, செருப்பு பழசா போகல, அவங்களை தேவன் அவ்வளவு அழகா பாதுகாத்தார். 3வது, ஆண்டவர் அருளின ஆலோசனை. இந்த 18 அதிகாரங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ரொம்ப கவனிக்காத ஒரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? மோசையுடைய மாமனார் திடீர்னு இடையில அவனை சந்திக்க வருவார், எத்ரோ வருவார். ஊர்ல இருந்து என்ன போனவர் என்ன ஆனாங்கன்னு பார்க்க வருவார். அப்படி வந்தவரு மோசை அங்க படுற பாட பார்த்துட்டு ஒரு நல்ல கவுன்சிலர் கொடுத்துட்டு போவார். என்னன்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசேக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் பஞ்சாயத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த பஞ்சாயத்து பண்றதுலயே அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அவருக்கு சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை. அவர் தான் சொன்னாரு, இப்படி பண்ணாதீங்க, நீங்க இந்த பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு போனார். அவர் சொன்னதை மோசே கேட்டு லீடர்ஸ் அவர் ஏற்படுத்தினதுனால ஒரு 90% அழுத்தத்திலிருந்து, பிரஷர்ல இருந்து மோசே வெளியே வந்தார். எத்ரோ ஜீவனுள்ள கடவுளை அறியாதவராக இருந்தா கூட அவர் கொடுத்த அந்த கவுன்சில் இட் வாஸ் குட். அது ரொம்ப நல்ல ஒரு கவுன்சிலா இருந்தது. அதை நீங்க பார்க்கலாம். கடைசி பகுதி என்னது? ஆண்டவர் அருளின வெளிப்பாடுகள். இப்போ ஆண்டவர் மோசைய அந்த சீனாய் மலை மேல கூப்பிட்டு இவங்களெல்லாம் கீழே இருக்க வச்சு மேல வச்சு ஆண்டவர் அவங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் ஹோல் ஹிஸ்டரியிலேயே கடவுள் தம்முடைய எழுத்து வடிவத்துல கொடுத்தது. இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற ரிட்டன் பைபிளுக்கு முதல் ஆரிஜின் என்னன்னா அதுதான். ஆண்டவர் மோசேக்கு எழுதி கொடுத்த கற்பலகைகள், அதை தொடர்ந்து கொடுத்த நிறைய கட்டளைகள். சரிங்களா? சோ இந்த எல்லா கட்டளைகளும் அங்கே வெளிப்படுகிறது. இதுல 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் அந்த கட்டளைகளுக்குள்ள இருந்த உள்கருத்துக்கள் என்ன? கட்டளைகள் கொடுத்தாருல ஆண்டவர், அதோடைய மெயின் த்ரஸ்ட் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடன் உறவு. ஒரு மனுஷன் பர்சனலா எப்படி கடவுளோட தனிப்பட்ட விதத்துல உறவு கொள்ற. இவ்வளவு நாள் அந்த மாதிரி எல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. எகிப்து நாட்டாலும் அப்படி யாரும் டீச் பண்ணல. இப்ப ஆண்டவர் டீச் பண்ணார். யூ மஸ்ட் ஹேவ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். எப்படி அதை வச்சுக்கிறது? இதை நீங்க அந்த கட்டளைகள்ல பார்க்கணும். அடுத்து குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலின்றத ஆண்டவர் எவ்வளவு ஹானர் பண்ணாருன்றத நீங்க அந்த கட்டளைகள்ல பார்க்கணும். அந்த கட்டளைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பிறருடைய மனைவியை சீக்க கூடாது அப்படின்றது ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். அது குடும்பம் உனக்கு முக்கியம். ரெண்டாவது, இதுவரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரோடலாம் உங்க செக்ஸுவல் லைஃப்ல போகக்கூடாது. செக்ஸ் ஈடுபாடு யார் யாரோட வச்சுக்கலாம், வச்சுக்க கூடாது. என்ன முறைமைகளை கையாளணும்ன்றதெல்லாம் அவருக்கு நியாயப்பிரமாணத்துலதான் கொடுத்தாங்க. இன்னென்ன உறவுல இருக்கிற பெண்களோட நீ தொடர்புல போகக்கூடாது. குடும்ப உறவுகள். 3வது, அந்த சொசைட்டி. நம்மள மாதிரி அவங்க மிக்ஸ்டு சொசைட்டில இருந்தவங்க கிடையாது. இப்ப நம்ம ஒரு மிக்ஸ்டு சொசைட்டி. நம்ம மட்டும் இல்ல, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல வந்ததுல இருந்து நாட்டை போய் சுதந்திரிக்கிற வரைக்கும் அவங்கதான் சொசைட்டி. சோ அவங்களுடைய சொசைட்டில அவங்க எப்படி ஹவு டு மெயின்டைன் தேர் ஹார்மனி, எப்படி அவங்களுடைய சமுதாய உறவுகளை அவங்க பத்திரமா வச்சுக்கிறது, அதை சுமூகமா வச்சுக்கிறது. பாருங்க, அதுல சமுதாய அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து வீடு, அவங்க சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறது, விலங்குகளை பராமரிக்கிறது,
அடுத்தவங்களை பிரச்சனை உண்டு பண்ற, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறது, எல்லாத்தையும் பேசுறாரு ஆண்டவர். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பேசுறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப மெயினா யாத்ராமத்துல வர்ற பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் தனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவதற்கான வெளிப்பாட்டை முதல் முறையா வரலாற்றுல இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அகேஷன். அதுக்கு முன்னால எங்கேயுமே ஆபிரகாமுக்கு ஆண்டவரை சொல்லல, எனக்கு ஒரு கூடாரத்தை நீ ஏற்படுத்துன்னு சொல்லல, ஈசாக்குக்கு சொல்லல, யாக்கோபுக்கு சொல்லல, யோசேப்புக்கு சொல்லல. ஆனா வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு பரிசுத்த கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும். அததான் நம்ம ஆசரிப்பு கூடாரம் சொல்றோம். சோ அவங்க அதை வந்து எது எப்படி செய்யணும், அது என்ன அளவுல இருக்கணும், என்னென்ன துணியில இருக்கணும், என்னென்ன பொருள் உள்ள இருக்கணும், இதை எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னாரு. அதை செய்யறதுக்கு வேண்டிய ஞானம் உள்ள மக்களை ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க வாசிக்கலாம் 40வது அதிகாரத்துல தட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அது வந்து செய்து முடிக்கப்பட்டு அது வந்து முடிந்தது அப்படின்றத நீங்க வந்து அங்க கவனிக்கலாம். சோ இது அதுதான் நாங்க கொடுத்திருக்கிற உங்களுக்கு இறை வாசஸ்தலத்துடன் இறை மக்களின் உறவு. கடவுளுடைய வாசஸ்தலம் ஆகிய அந்த கூடாரத்தோட எப்படி இறை மக்கள் தொடர்புல வந்தாங்க. சோ இதுதான் அதுக்குள்ள இருக்கிற இன்சைட்ஸ். ஒருவேளை இதுக்கு நான் ரொம்ப அதிகமான ஆஃப்லைன் கிளாஸ்ல நாங்க செய்யற மாதிரி நான் நிறைய நேரத்தை உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்னால எடுக்க முடியல. ஸோ டைம் இஸ் லிமிட்டட். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க நோட்ஸை தொடர்ந்து படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ கொஸ்டின் டைம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, யாருக்கும் கொஸ்டின் இல்லை போல. பில்லி, டாடி எதுவும் நீங்க பேசணும்னா? இல்ல சார்ல்ஸ், Praise the Lord. யாத்திராகம் நடந்தது. Praise the Lord. Okay, actually, so நமக்கு ஒரு fourth subject நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. Almost from November we started, அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டட். டிசம்பர் முடிக்காம. ஸோ ஒரு சிலர் அந்த ஃபீஸ் பே பண்ணாதவங்க ப்ளீஸ் கேன் யூ ஜஸ்ட் பே டு மை நம்பர். நான் என்ன மறுபடியும் நான் அனுப்புறேன் என்னோட நம்பரை, ஜிபே நம்பர். ஸோ தட்ஸ் ஒன்லி திங். வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் டாக். டாடி, நீங்க எதாவது பேசணுமா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே சார்ல்ஸ், முடிச்சிடலாம் சார்ல்ஸ். ஓகே டாடி, ப்ரே பண்ணி முடிச்சிருங்க. நீ ஜாம் பண்ணிடு சார்ல்ஸ், நான் ஆரம்பத்துல ஜாம் பண்ணேன். ஓகே ஓகே. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக, இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகம புஸ்தகத்தின் ஆண்டவரே ஒரு சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்க எப்படி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து அவர்களை மீட்டு அவர்களை வழி நடத்தினீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை வழி நடத்தின தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை மீட்டு ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை மீட்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை, அதிசயங்களை நாங்கள் அறிந்து நாங்கள் உம்மை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த சப்ஜெக்டை எடுத்த பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நெக்ஸ்ட் வர செஷன்ஸில் ஆண்டவரே எங்களுக்குள்ள சப்ஜெக்ட்ஸில் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து அந்த கிளாஸ்ல எல்லாம் கலந்துக்குங்க, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.
பில்லி சொன்ன மாதிரி ஃபீஸ் கொடுக்காதவர்கள் கொடுத்து